வணக்கம் மக்களே! தேவக்கோட்டையிலேருந்து நாமக்கல் போய் அவார்ட் வாங்குற விளாக் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். மார்னிங்கே அறக்க பறக்க போய் காரைக்குடி ஜங்ஷன்ல நின்டு ஒரு வழியா டிக்கெட் எடுத்தாச்சு. பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல தான் போறோம். இந்த பல்லவன் எக்ஸ்பிரஸ்ல இடம் கிடைக்கிறது எவ்வளோ டஃப்பான விஷயம்னு அதில டிராவல் பண்ணவங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்படியே ட்ரெயின்லேருந்து எட்டி பார்த்தேன். அப்படியே ஷார்ப்பா 6:50க்குலாம் திருச்சி ரீச் ஆயாச்சு. 7 மணிக்கு திருச்சி டூ நாமக்கல் ஒரு ட்ரெயின் இருந்துச்சு. செக் பண்ணி பார்த்தா அது ஏசி ட்ரெயினா. ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன்மா. ஒரே சங்கட்டமா போச்சு. வேற என்ன பண்றது? டக்குன்னு அவசர அவசரமா நானும் எங்க அப்பாவும் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டோம். சரி ட்ரெயின் தான் கிடைக்கல. வேற என்ன பண்றது? பஸ்லயே மாறி போலாம் அப்படின்னு. மார்னிங் இந்த வியூ நல்லா இருந்துச்சு. எல்லாம் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்ப திருச்சியில மொத்தத்துக்கு எல்லாத்துக்கும் மெயின் பஸ் ஸ்டாண்டா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வந்துட்டாங்க. போய் பார்த்தா ஏர்போர்ட் லெவல்ல இருந்துச்சு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. அந்த வியூ நீங்களே பாருங்களேன். அப்புறம் அப்படியே பஞ்சப்பூர்ல இருந்து நாமக்கலுக்கு பஸ் ஏறியாச்சு. அப்புறம் அப்படியே நாமக்கல் வந்து ரீச் ஆயிட்டு இந்த கோவில பார்த்தோம். கோவில் மலை கோவில் சூப்பரா இருந்துச்சு. அத அப்படியே ஒரு வீடியோ எடுத்துட்டு நாமக்கல்ல இருந்து பஸ் ஏறி ஏர்ணாபுரம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாப்ல இறங்கி ஒரு வழியா நம்ம அவார்ட் வாங்குற ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஸ்பைரோ சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தான் நமக்கு அவார்ட் ஃபங்ஷன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்கூல் பிரம்மாண்டமா இருந்துச்சு. அப்படியே உள்ள வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உள்ள போயாச்சு அவார்ட் ஃபங்ஷனுக்கு. தமிழ்நாடுல இருந்து ஓவராலா 127 மாஸ்டர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் சிவகங்கையில இருந்து நானும் எங்க அப்பாவும் மட்டும் தான் செலக்ட் ஆயிருந்தோம். ஸோ ஒரு வழியா அவார்ட் குடுக்குற டைமும் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்குலாம் அவார்ட் குடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் எங்க அப்பா அவார்ட் வாங்குனாங்க. தென் அப்புறம் அப்படியே ஒரு சின்ன பிரேக் விட்டுட்டு ஒரு ஸ்பீச் குடுத்தாங்க. ஸ்பீச் முடிச்சுட்டு அப்படியே எனக்கும் அவார்ட் குடுத்தாங்க. அந்த மொமெண்ட் ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஒரு மாஸ்டர்லாம் ஆக்சிடென்ட் ஆகி கால்ல அடிபட்டு இருந்துச்சு. அவங்கலாம் அந்த அவார்ட் ஃபங்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணது ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. தமிழ்நாட்டுல யாரும் பண்ணாத விஷயத்த நாமக்கல் மாவட்ட சிலம்ப மூத்த ஆசாங்க நல்லச்சங்கம் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றிகள தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல என் பின்னாடி நிக்கிறவங்க சாதாரண மாஸ்டர்ஸ் கிடையாது. எம்ஜிஆருக்கு ட்ரெய்னிங் குடுத்த மாஸ்டர்ட்ட ட்ரெய்னிங் எடுத்தவங்க. அப்புறம் அப்படியே பஸ் ஏறியாச்சு. பஸ் ஏறுனா சரியான கூட்டம். ஒரு வழியா வந்து நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி, சுட சுட வேர்க்கடலைய சாப்பிட்டுட்டு அப்புறம் பஸ்ல ஏறி தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காரைக்குடி பஸ் ஏறி பயங்கரமா தூங்கிட்டேன். தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் நைட் ஒரு 9:30க்கு காரைக்குடி வந்துருச்சு. அப்புறம் அப்படியே வீடியோ முடிச்சுக்கிறேன். பை.